கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, 1990ஆம் ஆண்டு நான் குரு பட்டம் பெற்று காரைக்கால் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டேன். அங்கே அரசு மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வழக்கமாக லூர்து அன்னை திருவிழாவின் பொழுது அன்றைய நாளை நோயாளிகளின் தினமாகவும் அனுசரிக்கிறது நம்முடைய தாய் திரு அவை. எனவே அந்த நாளிலே அங்கே அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயே இருக்கின்ற லூர்து மாதா கெபியிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு உள்ளே நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். அவ்வாறு திருப்பலி நிறைவேற்றி ஒவ்வொரு நோயாளியாக ஜெபிக்கின்ற பொழுது என்னுடன் ஒரு செவிலியர் நர்ஸ் வந்தாங்க. அவங்க கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவர். வருகின்ற பொழுது, ஃபாதர், இவர் பேர் அந்தோணி, இவருக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இவர் பேர் முருகன், இவர் பேர் இந்த கஷ்டம் இருக்குது, இவங்க பேர் லட்சுமி, இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்னவென்று கேட்டால், வழக்கமாக மருத்துவமனையிலே மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி ஒரு நோயாளியை எப்படி பார்ப்பார்கள் என்றால், 4ஆம் நம்பர் வார்டில் 3ஆம் நம்பர் பெட்டு, இப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுங்களே, நிறைய பேர் ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க. இத்தனாவது வார்டு இத்தனாவது பெட்டு சொல்லுவார்களே தவிர அவருடைய தனிப்பட்ட பெயரை யாரும் உச்சரிப்பதில்லை. ஆனால் இந்த செவிலியர், இந்த நர்ஸு தனிப்பட்ட பெயரை தெரிந்து வைத்து இருக்கிறார்கள் என்றால் மற்ற நர்ஸுகளுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன். அன்பானவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவை நிறைவு செய்கின்ற விதமாக இந்த கொடியிறக்க திருப்பலிலே பங்கெடுக்க நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம். அந்தோணியாரை பற்றி பேசுகின்ற பொழுதே சாதாரணமாக புனித அந்தோணியார் என்று சொல்வதில்லை, கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று சொல்லுகிறோம். 1 2 இல்லை, லட்சம் இல்லை, கோடி அப்படின்னு அவ்வளவு புதுமை செய்கிறார். இப்படி புதுமை செய்கின்ற அந்தோணியாரிலே அவர் எதற்கு ஃபேமஸ் என்று பார்ப்போம். அவர் பேய் ஓட்டுறதுக்கு ஃபேமஸ்லாம் கை தூக்குங்க. பேய் ஓட்டுறதுக்கு அந்தோணியார் ஃபேமஸு. யாரும் நம்பலையே அந்தோணியாரை? ஒருத்தர் கை தூக்குற, இந்த பக்கம் 3 பேர் தூக்குறாங்க. இப்போ கொஞ்சம் தூக்குறீங்க. பேய் ஓட்டுறதுக்கு ஃபேமஸ். சந்தேகமாக இருக்குதா இல்லையா? சந்தேகம் இல்லை. ஓகே. இல்லை, அவர் காணாமல் போன பொருட்களை கண்டடைப்பில் தான் ஃபேமஸ் அப்படி சொல்கிற கை தூக்குங்க. அதுக்கும் ஆள் இருக்காங்க. இவர் எதுக்குமே ஃபேமஸ் இல்லை யாராவது சொல்கிற கை தூக்குங்க. எதுக்குமே ஃபேமஸ் கிடையாது இவர். ஓகே, ஒருத்தர் மட்டும் தூக்குறாங்க, பரவாயில்ல. அன்பார்ந்தவர்களே, நாம் அந்தோணியாரை பார்க்கின்ற பொழுது கோடி அற்புதராக பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அவரை எப்படி பார்க்கின்றார், கடவுள் அவரை எப்படி பார்க்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய திரு அவையினுடைய மன்றாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புனித எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இந்த அந்தோணியார் என்பவர் சிறந்த போதகர், நற்செய்தி அறிவிப்பாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று அழியாமல் இருக்கின்ற அவருடைய நாக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் கடவுள் நாக்கை அழியாமல் காத்தார்? ஏனென்றால் அவர் மிகச்சிறந்த போதகராக இருந்தார், நற்செய்தியை அறிவிப்பவராக இருந்தார். ஆகவே கடவுளும் திரு அவையும் புனித அந்தோணியாரை எப்படி பார்க்கிறது என்றால் ஒரு தலை சிறந்த போதகராக பார்க்கின்றது. ஆகவே இந்த நாக்கு என்பது எப்படிப்பட்டது? இந்த நாக்குக்கு கிராமத்தில் நாம் சொல்லுகின்ற பழமொழி என்ன? நாக்குக்கு என்ன இல்லை? நரம்பு இல்லை. இந்த நாக்குக்கு நரம்பு இல்லாத நாக்கு என்ன செய்யும்? எப்படி வேண்டுமெல்லாம் பேசும், புரட்டி பேசும். இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். இன்னைக்கு ஒரு ஆளை புகழ்ந்து பேசும், நாளைக்கு ஒரு காலை அதே ஆளை இகழ்ந்து பேசும். இதுக்கு தான் இயேசுநாதருக்கு அதான் நடந்தது. வாழ்க வாழ்க என்றவர்கள் அடுத்த நாள் ஒழிக ஒழிக என்று சொன்னார்கள். ஆகவே புரட்டி பேசுகின்ற ஒரு தன்மை நாக்குக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.
அதே போல பிறரை பழித்து பேசுகின்ற பழக்கமும் இருக்கிறது. பிறரை குறை சொல்லுகின்ற பழக்கமும் இருக்கிறது. பிறரை பற்றி புரணி பேசுகின்ற பழக்கமும் நாக்குக்கு இருக்கிறது. நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த புரணி பேசுவதை கைவிட வேண்டும். காசிப்பிங் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். காசிப்பிங், பிறரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது. அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இவன் இப்படி தெரியுமா, இவன் இப்படி தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, இவன் கூட ஓடி போயிட்டா தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, இப்படி நடக்க தெரியுமா என்று நமக்கு பிறரை பற்றி தெரியுமோ இல்லையோ, பிறரை பற்றி நாம் செய்திகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த நாக்கு என்பது புரணி பேசும், புரட்டி பேசும், இகழ்ந்து பேசும், திட்டும், வையும், வைனா சாபமிடுவது, இப்படி எல்லாம் பேசுகின்ற இந்த நாக்குக்கு வேறு ஒரு தன்மையும் இருக்கிறது. இந்த நாக்கால் நாம் நல்லது சொல்லலாம், நீங்கள் நல்லா செய்கிறீங்க என்று சொல்லலாம், பாராட்டலாம், வாழ்த்தலாம், அருமையாக பேசலாம். நம்முடைய மறை மாவட்டத்திலே அருட்தந்தை பொன் அருள்தாஸ் என்பவர்கள் இருந்தார்கள். அவர் பல விஷயங்களை செய்திருப்பார். எனக்கு அவருக்கு பிடித்தது, அவரிடம் எனக்கு பிடித்தது என்னவென்றால், அவ்வளவு அன்பாக, அவ்வளவு அருமையாக, அழகாக பேசுவார். பார்க்கின்ற பொழுதே தம்பி நல்லா இருக்கீங்களா என்று கேட்பார். அடுத்த கேள்வி, கோச்சிக்காத, ஏதாவது சொல்கிறதா கோச்சிக்காதீங்க என்று சொல்லி தான் கேட்பார். கோச்சிக்காதீங்க, சாரி தம்பி, நன்றி தம்பி, இப்படி மிக 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 அருமையாக குருக்களிடம் மட்டுமல்ல, ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அன்போடும் மரியாதையோடும் மதிப்போடும் பேசுகின்ற இந்த நாக்கையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், நம்முடைய சொல் ஆம் என்றால் ஆம் என்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். ஆகவே இந்த அழியாத நாக்குடைய புனித அந்தோணியார் போதகராக இருந்தால் என்றால் நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார். நாம் நமது நாவால் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்க வேண்டும். நல்லது மட்டுமே பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்த்துதலுக்கு மட்டுமே, நன்றிக்கு மட்டுமே நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த 10 நாட்கள் திருவிழா முடிந்து நாம் வீடு செல்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்வில் இறைவன் அந்தோணியார் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். ஒரு ஆலயத்திலே ஒரு வழக்கமாக 2 பெட்டி வைத்திருப்பார்கள். ஒன்று வேண்டுதல் பெட்டி, இன்னொன்று நன்றி அறிதல் பெட்டி. நமக்கு வேண்டுதல் வேண்டாம், எழுதி அதில் போடலாம். நன்றி அறிதல் இருந்தால் நன்றி அறிதலை அதில் எடுத்து போடலாம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கின்ற பொழுது எது அதிகமாக இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். வேண்டுதல் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கடவுள் நமக்கு செய்த நன்றி அறிதல் மிக மிக குறைவாக இருக்கும். பல்வேறு நன்மைகளை செய்கின்ற கடவுள் நாம் நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும். எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஏதோ புதுமை நடந்தால் தான் நன்றி சொல்ல வேண்டுமா? நல்லது நடந்தால் தான் நன்றி சொல்ல வேண்டுமா? காணாமல் போனது கிடைத்தால் தான் நன்றி சொல்ல வேண்டுமா? அல்ல, மாறாக ஒவ்வொரு நிமிடமும் நாம் பிழைத்திருப்பது கடவுள் போட்ட பிச்சை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 2 நாட்களுக்கு முன்பாக பெரிய விமான விபத்து, எல்லாமே வெடிச்சு எல்லாமே இறந்து போனார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டார். எப்படி? யாருக்குமே தெரியவில்லை. அந்த அளவுக்கு புதுமை. அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். ஆகவே இப்படி பல விதங்களிலே கடவுள் நமக்கு காப்பாற்றி வந்திருக்கிறார். நன்றி என்பது நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டும். இந்த ஜபத்திலே 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும். ஆக இப்பதான் புதுமை வருது. புதுமை எதனால் கடவுள் புனித அந்தோணியார் வழியாக செய்கிறார் என்றால், அவர் தலை சிறந்த போதகராக இருந்தார், நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார். ஆகவே கோடி புதுமை என்பவர் உண்மைதான், கோடி புதுமைகள் செய்கிறார். இன்றும் நமக்கு கேட்பதை கொடுப்பார். எல்லா தேவைகளையும் உதவி செய்பவராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். காரணம் என்னவென்றால், அவர் நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார். நம்மையும் நற்செய்தி அறிவிப்பாளராக இருக்க நம்மை அழைக்கின்றார். நாம் முன்னது போல தெருவிலே நின்று நாம் பிரசங்கம் வைக்க முடியாது. இயேசு அழைக்கிறார் என்று சீட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும். எவ்வாறு அந்த செவிலியர், அந்த நர்ஸ் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கவனித்தார். காரணம் என்னவென்றால், அவர் ஒரு வேலையாக பார்க்கவில்லை, அதை ஒரு நற்செய்தி அறிவிப்பாக பார்த்தார். நாம் வாழுகின்ற இடத்திலே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, நாம் இப்படி சிறு சிறு விஷயங்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பாளராக மாற முடியும். எனவே புனித அந்தோணியாரை பின்பற்றி நற்செய்தி அறிவிப்பாளராக மாறி அவர் வழியாக நாம் பல புதுமைகளை அடைவோம். ஆமேன்.